அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் இந்த வருஷத்தில் எனக்கு இந்த பெரிய ஹாஜத் நடக்கணும் அப்படிங்கிறவங்க நீயத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா. இதை யார் ஓதினாலும் சரி, எந்த தேவைக்காக ஓதினாலும் அது அவர்களுக்கு அப்படியே கபூலாக்கி தரும். இதை ஓதி பல லட்சக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. இன்னும் எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்தது இந்த சூறா தான். எனக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டமோ அல்லது ஒரு பெரிய தேவையோ ஒரு அவசியமோ வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த சூறாவை தான் ஓதுவேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அந்த காரியத்தை அல்லாஹ் அப்படியே எனக்கு நடத்தி தருவான். இதுவரையும் இந்த சூறாவை ஓதி எனக்கு இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. எனவே நீங்களும் இந்த ரமலானை பயன்படுத்தி இந்த சூறாவை நியத்து வச்சிருங்க. ஏன்னா ரமலானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நம்ம இந்த வருஷத்தில் நமக்கு என்ன நடக்கணுமோ நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கு தேவையானதை அல்லாஹ்விடமிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும், மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை நடக்கணும், மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை திருமணம் செய்யணும் அப்படின்னா நியத்து வைங்க. இன்னும் இந்த வருஷத்தில் ஒரு தொழில் தொடங்கணும், வியாபாரம் செய்யணும். இன்னும் பெண்கள் கூட நிறைய தொழில் தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. வழி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூறாவை நீங்கள் நீயத்தை வச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த முயற்சியில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். இன்னும் நிறைய பேர் கடன்லேருந்து வெளியேறணும். நீயத்து வைங்க, இந்த வருஷம் எனக்கு ₹1 கடன் கூட இல்லாமல் எனக்கு லேசாக அல்லாஹ் அதற்கான வழியை எனக்கு காட்டி கொடுன்னு துவா செய்ங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கட்டாயம் கடனை லேசாக்கிடுவான். இன்னும் உங்களுக்கு ஏதேனும் பெரிய நோய் இருக்கா, அதிலிருந்து வெளியேறணுமா, இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைங்க. இந்த சூறாவை ரமலான் அல்லாத மாதங்களில் நியத்து வச்சாலே அப்படியே கபூலாக்கி தருவான். அதுவும் இந்த ரமலானில் நியத்து வச்சிங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு அதிகமான நன்மையும் கிடைக்கும். இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு துவாவிற்கும் அதிகமான சிறப்புகள் கிடைக்கும். உங்களுடைய துவா தடையின்றி கொண்டு செல்லப்படும். அடுத்த நொடி அல்லாஹ் உங்களுக்கு ஆமீன் ஆக்கிடுவான். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், இந்த சூறாவை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா இது பவர்ஃபுல்லான ஒரு சூறா. இதை யார் நியத்து வச்சாலும் சரி அப்படியே அவங்களுக்கு அது கபூலாகும். நானும் போன வருடம் ஒரு பெரிய ஒரு தேவைக்காக நான் நியத்து வச்சுருந்தேன், ரொம்ப பெருசு. அதெல்லாம் என்னோட வாழ்க்கையின் லட்சியமாக நான் வச்சுருந்தேன். வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னா நமக்கு அது உடனே கிடைக்கக்கூடியது மாதிரி இருக்காது இல்லையா? நம்ம எல்லோருக்குமே ஒரு பெரிய பெரிய தேவை இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட வாழ்க்கையவே ஓட்டிக்கிட்டே போவோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பெரிய தேவையை இந்த வருஷத்தில் அல்லாஹ் எனக்கு நடத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி உங்களோட லட்சிய கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய வீடு கட்டணும்னு துவா செய்யுங்க. ஒரு தொழிலை தொடங்கி அது பெரிய ஒரு நிறுவனமாக மாறணும் அப்படின்னு துவா செய்யுங்க. உங்களோட ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, பெரிய ஒரு ஆசைக்காக மட்டும் இந்த ஒரு சூறாவை இந்த ரமலானில் நீங்கள் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் சந்தோஷத்தில் நீங்கள் அழுவீங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா ரொம்ப பெரிய ஒரு நியாமத்தை இந்த வருஷம் எனக்கு கொடுத்துருக்கான். அது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்ன நியாமத் அப்படின்னு. சுபஹானல்லாஹ், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு ஆண்டுகள் நான் ஓடிட்டு இருந்தேன். அந்த ஒரு தேவை இந்த வருஷம் அல்லாஹ் எனக்கு நடத்தி கொடுத்துருக்கான். கண்டிப்பாக நீங்களும் ஓதி பாருங்க. சந்தோஷத்தில் அழுகிறது எப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை காட்டி தருவோம். நிம்மதியான வாழ்க்கை வாழணும், இந்த கடன்லேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிறவங்க ஓதி பாருங்க. கடனை எல்லாம் இல்லாமல் ஆக்குவான். நீங்கள் சந்தோஷத்தில் அழுவீங்க, நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் போவீங்க. அந்த அளவு இது ஒரு மகத்தான சூறா. இன்னும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் சொல்லக்கூடிய ஒரே சூறா இந்த சூறா தான். அதுதான் சூரா நஸ்ர். சூறாவினுடைய பெயரே உதவிதான். இந்த சூறாவை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் அல்லாஹ் தஆலா உதவிகளை கொடுப்பான். அப்பேற்பட்ட உதவியை இறக்கக்கூடிய ஒரு சூறா. எந்த தருணத்திலையும் நீங்கள் இந்த சூறாவை மறக்காதீங்க. என்னோட பலமான ஒரு அமல், எனக்கு சரியான நேரத்தில் ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு அமல், பவர்ஃபுல்லான அமல் அப்படின்னா அது இதுதான். எனவே இந்த சூறாவை எப்படி ஓதனா இன்னும் பலன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அதாவது இந்த சூறாவை நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு இருப்பில் உட்காந்து 1000 முறை ஓதி முடிச்சிட முடியும். ஆனால் அதை விட சிறந்ததாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 10 நாள் நியத்துவீங்க. ஒரு நாளைக்கும் 100 முறை நீங்கள் நியத்துவீங்க. இதற்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 100 முறை, அதை ஒரு இருப்பில் ஓதாதீங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 20 முறை ஓதுங்க. இப்படி ஓதுனா என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ரமலான் மாதத்தில் நம்ம ஒரு தொழுகை கூட நம்ம விடாமல் கலா இல்லாமல் தான் நம்ம எல்லோருமே தொழக்கூடியவங்களாக இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்யட்டும். அப்படி இருக்கும்போது ஒருவேளை தொழுகையில் இந்த சூறாவை நம்ம 20 முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தொழுகைக்கு இடையில நம்மளோட தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குவான். நமக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நமக்கு கொடுப்பான். இன்னும் நம்ம ஒரு தடவை ஒரு தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கும் பல தடவை ஒரே தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னுடைய அடியான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்கிட்ட இந்த ஒரு தேவைக்காக மன்றாடுறான் அப்படின்னு அல்லாஹ்வே திருப்தி கொண்டு உங்களோட தேவையை கபூலாக்கி தருவான். கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம கேட்டுட்டு நம்ம அதோடு நம்ம மறந்துட்டு விட்டுட்டு போகிறத விடவும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஒரு தேவையை எனக்கு இது வேணும் கொடு அப்படின்னு நம்ம உறுதியாக கேட்குறது எவ்வளோ சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் பாருங்கள். அதனால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 20 முறை ஓதுங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 100 முறை ஒதுக்குவோம். அப்போது இதே போல் 10 நாள் நம்ம தொடர்ந்து ஓதணும் அப்படின்னா 1000 முறை ஓதிக்கலாம். ஓதக்கூடிய அந்த சலிப்பும் நம்மக்கிட்ட இருக்காது. இன்னும் சந்தோஷமாக நம்ம ஓதுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 20 முறை அப்படிங்கிறது நிமிடங்களில் நம்மளால் ஓத முடியும். ஆனால் இதனுடைய பலன் என்ன? நம்மளோட லட்சிய கனவுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கபூலாக்கி தருவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த ரமலானில் இந்த சூறாவை பயன்படுத்தி உங்களோட வாழ்நாள் கனவுகளை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஒரு தேவைக்காக தான் இதை நம்ம ஓதணும். பல தேவைகளுக்கு நீங்கள் நியத்து வைக்க வேண்டாம். பெரிய தேவை ஒரு தேவைக்காக மட்டும் நீங்கள் நியத்து வைங்க. இந்த சூறாவை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இருந்தாலும் அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படித்து பாருங்கள். எத்தனை முறை போட்டாலும் சரி, இன்னும் புதிதாக இதை ஓதக்கூடியவங்க கூட சொல்லுவாங்க, என்னோட துவாவை எல்லாம் கபூலாக்கிட்டான் அப்படின்னு. எனவே இது எல்லா மக்களுடைய எல்லா தேவைகளையுமே கபூலாக்கி தரக்கூடியது. எனவே இந்த சூறாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானின் பரக்கத் கொண்டு இந்த சூறாவின் பரக்கத் கொண்டு நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. இந்த கிதாப்பில் உங்களுக்கு தேவையான அனைத்து வஜீஃபாக்களுமே இருக்குது. இன்னும் எங்களுக்கு 30 ஜுஸ் குரானுமே தமிழில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. இந்த குரான் வேணும் அப்படின்னாலும் இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.